அனைவருக்கும் வணக்கம். இந்த கெடேரி கன்றுக்குட்டிக்கு வயது 1.5 வயசு ஆகுதுங்க. அதனுடைய கழுத்து பகுதியில் 50க்கும் மேற்பட்ட மருக்கள் சின்ன சின்னதாக இருக்குது. இது எதனால் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கால்நடை வளர்க்குற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முதல் காரணம், இது ஒரு வைரஸ் நோய் தொற்று. எந்த கன்றுக்குட்டிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கோ அந்த கன்றுக்குட்டிகளுக்கு இந்த மருக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எது மூலமாக பரவும் அப்படின்னீங்கன்னா, மாடு கட்டுற, அதாவது கன்றுகள் கட்டக்கூடிய அந்த இடம் சுத்தமாக இல்லை, அல்லது கன்றுக்குட்டிகள் சுத்தமாக இல்லை, அதேமாரி சிறு வயதில் கன்றுக்குட்டிகளுக்கு சரியான முறையில் சீம்பால் கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான கன்றுக்குட்டிகளுக்கும் கிடேரிகளுக்கும் இந்த மருக்கள் வரும். ஸோ வந்துருச்சு அப்படின்னீங்களா, இது மற்ற மாடுகளுக்கு பரவும்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக பரவுங்க. எப்படி பரவும்னா, அந்த மருக்கள் வந்திருக்கிற இடத்துல காயம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஈக்கள் மூலமாக மற்ற மாடுகளில் ஏதாவது காயம் ஏற்பட்டுருச்சு அங்கே போய் உக்காந்துச்சுன்னா அது மூலமாக பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோய்வாய்ப்பட்ட அந்த கெடேரியை டைரெக்டாக தொடும்போது அல்லது தீவனங்கள் குடிக்கும்போது கயிறு மூலமாக அல்லது எக்யூப்மெண்ட் மூலமாக மற்ற மாடுகளுக்கு பரவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் 4 மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த 4 மாட்டில் ஒரு மாட்டுக்கு இந்த மாதிரி மருக்கள் வந்திருக்குன்னா அந்த மாட்டை தனியாக எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல கட்டி அதுக்கான மருத்துவ சிகிச்சையை கால்நடை மருத்துவர் சொல்கிறபடி 1 மாதத்திற்கு கொடுத்தோம் அப்படின்னீங்கன்னா அது 1 மாதத்தில் 2 மாத வரத்தில் இந்த மருக்கள் சரியாயிடுங்க. நம்ம கன்றுக்குட்டிகளுக்கு சிறு வயதில் சரியான முறையில் சத்தான தீவனங்களை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி வளரும். நோய் எதிர்ப்பு சக்தி வளர்ந்தால் இது போன்ற நோய்கள் கன்றுக்குட்டிகளுக்கு வராமல் ஆரோக்கியமாக வளர்க்க முடியும். அதை நம்ம சரியான முறையில் தீவனங்களை கொடுத்துட்டு வரணும். அந்த இடத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கும் போது இது போன்ற பிரச்சனைகள் கால்நடைக்கு வராமல் தடுக்க முடியும்.